தொழில் முனைவோராகி வெற்றி பெற 10 வழிமுறைகள். நீங்கள் தொழில் முனைவோராகி வெற்றி பெற விரும்புகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? கீழ்காணும் 10 விதிமுறைகளை நீங்கள் பின்பற்ற வேண்டும். அவற்றை ஒவ்வொன்றாக பார்ப்போமா? 1. அவசியம் அல்லது அவசரமாக தேவைப்படுவது எது? தற்போது மக்களுக்கு அவசியமாக அல்லது அவசரமாக தேவைப்படுவது எது என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். மக்கள் அவசியமாகவும் அவசரமாகவும் தேவைப்படுவதைத்தான் வாங்குவார்கள். அது போன்ற பொருட்களை நீங்கள் தயாரிக்க வேண்டும். அந்த பொருளை தரமாகவும் மக்கள் விரும்பும் வண்ணமும் மலிவாகவும் தயாரிக்க வேண்டும். இதுதான் நீங்கள் தொழில் முனைவோர் ஆவதற்கான முதல் விதிமுறை. 2. சந்தையின் அளவு எவ்வளவு? இப்போது மக்களுக்கு தேவையான பொருள் என்ன என்பதை கண்டுபிடித்து விட்டீர்கள். அதை நீங்கள் தயாரிக்கத் தொடங்கிவிட்டீர்கள். எவ்வளவு தயாரிப்பது? நீங்கள் பாட்டுக்கு உங்கள் இஷ்டம் போல தயாரித்து தள்ளிவிட்டால் அது சந்தையில் விற்பனையாக வேண்டுமே. ஆகவே நீங்கள் தயாரிக்கும் பொருளின் சந்தை அளவு எவ்வளவு என்பதை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். உதாரணமாக 100 பேர் வசிக்கும் கிராமத்தில் நீங்கள் 1000 வடைகளை தயாரித்தால் அது வீணாக போவதற்குள் 1000 வடைகளை நீங்கள் எப்படி விற்பனை செய்வீர்கள்? ஆகவே இதுதான் நீங்கள் தொழில் முனைவோர் ஆவதற்கு கடைபிடிக்க வேண்டிய 2வது விதிமுறை. நீங்கள் தயாரிக்க விரும்பும் பொருளை எவ்வளவு எண்ணிக்கையில் சந்தையின் அளவுக்கேற்ப தயாரிக்க வேண்டும் என்பதை கணக்கிட்டுக் கொள்ள வேண்டும். 3. பொருளின் விலை எவ்வளவு? நீங்கள் தயாரிக்கும் பொருளின் விலையை நிர்ணயிப்பது மிகவும் முக்கியமானது. வடை தயாரிப்பதையே எடுத்துக்கொள்வோம். ஒரு வடை 50 ரூபாய் என்றால் யார் வாங்குவார்கள்? அதே வடையை 5 ரூபாய் என்றால் மக்கள் வாங்க தயாராக இருப்பார்கள். அதே நேரத்தில் அது உங்கள் கையையும் கடிக்கக்கூடாது. உங்களுக்கு அதில் லாபமும் இருக்க வேண்டும். அதாவது நீங்கள் தயாரிக்கும் பொருள் உங்களுக்கு லாபம் தருவதாகவும் இருக்க வேண்டும், வாடிக்கையாளர்களுக்கு மலிவாகவும் இருக்க வேண்டும். அதற்கேற்ப நீங்கள் பொருளின் விலையை நிர்ணயம் செய்ய வேண்டும். இதுதான் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய 3வது விதிமுறை. 4. தயாரிப்புச் செலவு எவ்வளவு? ஒரு பொருளை நீங்கள் எந்த விலையில் வேண்டுமானாலும் தயாரிக்கலாம். ஆனால் ஒரு தொழில்முனைவோராக நீங்கள் வெற்றி பெற நீங்கள் அந்த பொருளை மக்கள் வாங்க விரும்பும் மலிவான விலையில்தான் தரமாக தயாரிக்க வேண்டும். சந்தையில் 5 ரூபாய்க்கு விற்கும் வடையை நீங்கள் தரமாக 3 ரூபாய்க்குள் தயாரிக்க முடியுமானால் அதை நீங்கள் 4 ரூபாய்க்கு விற்று 1 ரூபாய் லாபம் பார்க்கலாம். அதை விட்டுவிட்டு நீங்கள் அந்த வடையை 5 ரூபாய்க்கு தயார் செய்து 6 ரூபாய்க்கு விற்பனை செய்து 1 ரூபாய் லாபம் பார்க்க நினைத்தால் வடை போச்சே என்று புலம்பிக் கொண்டிருக்க வேண்டியதுதான். ஆகவே தயாரிப்புச் செலவை உங்களுக்கு லாபமாகவும் வாடிக்கையாளர்களுக்கு மலிவாகவும் விற்று லாபம் பார்க்கும் வகையில் வைத்திருப்பதுதான் நீங்கள் கைக்கொள்ள வேண்டிய 4வது விதிமுறை. 5. உங்கள் பொருளின் தரம் எப்படி? மலிவாக கிடைப்பதால் மட்டும் உங்கள் பொருளை யாரும் வாங்கிவிடமாட்டார்கள். உதாரணத்துக்கு வடையையே எடுத்துக்கொள்வோம். நீங்கள் 2 ரூபாய்க்கு வடையை விற்றாலும் அது சுவையில்லாமல் இருந்தால் உங்கள் வடை பக்கம் யாரும் வரவே மாட்டார்கள். 5 ரூபாய்க்கு விற்கும் வடையை நீங்கள் 6 ரூபாய்க்கு விற்றாலும் நீங்கள் தயாரிக்கும் வடைக்கு தனிச்சுவை இருந்தால் உங்களை தேடி வந்து வடையை வாங்கிக் கொண்டு போவார்கள். அதே நேரத்தில் உங்கள் வடையால் உடல்நலமும் மேம்படுகிறது என்று தெரிந்தால் உங்கள் வடையை பற்றி சொல்லவா வேண்டும்? உங்கள் தயாரிப்பு சந்தையில் வித்துக்கொண்டு போகும். நீங்கள் தரமானதை விற்பனை செய்தால் உங்களுக்கான இடம் சந்தையில் நிரந்தரம். இதுதான் நீங்கள் மனதில் கொள்ள வேண்டிய 5வது விதிமுறை. 6. எப்படி வழங்குகிறீர்கள்? நீங்கள் எந்த பொருளை தயாரித்தாலும் அதை வாடிக்கையாளர்கள் நினைக்கும் வேகத்தில் அவர்களின் கைகளுக்கு கிடைக்கும் வேகத்தில் வழங்க வேண்டும். உங்கள் வடைக்காக ஒருவர் அரை மணி நேரம் காத்திருக்க வேண்டுமென்றால் நினைத்து பாருங்கள்.
அவர் வேறு வடை தயாரிப்பாளரை நோக்கிச் சென்று விடுவார். அதற்குள் வடையும் ஆறிப் போய்விடும் அல்லவா? உலகம் அவ்வளவு வேகமாக போய்க் கொண்டிருப்பதால் உங்கள் தயாரிப்புகள் சுடச் சுட வாடிக்கையாளர் கையில் சேரும் வகையில் பொருட்களை வழங்குவதை நீங்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும். இதுதான் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய 6வது விதிமுறை. 7. தள்ளுபடியும் அனுகூலங்களும். அவ்வப்போது உங்கள் தயாரிப்புகளுக்கு தள்ளுபடிகள் மற்றும் சலுகைகளை வழங்குங்கள். உதாரணமாக, உங்களிடம் வடையை தொடர்ந்து வாங்கிக் கொண்டிருக்கும் வாடிக்கையாளர்களுக்கு அவர்களது பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நாட்களில் தள்ளுபடி வழங்குங்கள். அல்லது அன்று ஒரு நாள் இலவசமாக வடைகளை வழங்குங்கள். அல்லது விழா நாட்களில் 10% தள்ளுபடி என்று அறிவிப்பு செய்யுங்கள். இது உங்கள் தயாரிப்பின் விற்பனை மீது வாடிக்கையாளர்களுக்கு தங்களை அறியாமல் ஓர் அபிமானத்தை உருவாக்கிக் கொள்ள உதவும். இப்படித்தான் என்றில்லை. நீங்கள் வாடிக்கையாளர்களை கவரும் வகையில் ஈர்க்கும் வகையில் தனித்துவமாக எத்தனையோ வழிகளில் தள்ளுபடிகளையும் சலுகைகளையும் வழங்கலாம். இதுதான் நீங்கள் மனதில் கொள்ள வேண்டிய 7வது வழிமுறை. 8. முதலீடும் பணப்புழக்கமும் எப்படி? உங்கள் தயாரிப்பு செலவினம், விற்பனை வருவாய் ஆகியவற்றை நீங்கள் அடிக்கடி கணக்கு பார்க்க வேண்டும். தயாரிப்பு மற்றும் வியாபாரம் தொடர்பான கணக்கு வழக்குகள் அனைத்தையும் சீரான இடைவெளியில் தணிக்கைக்கு உட்படுத்தி அவை தரும் முடிவுகளை ஆராய வேண்டும். நீங்கள் உங்கள் தொழிலை விரிவுபடுத்த விரும்பலாம். அப்போது அதற்கான முதலீடு உங்களுக்கு தேவைப்படும். தினந்தோறும் நீங்கள் தயாரிக்கும் பொருட்களுக்கு மூலப்பொருட்கள் வாங்குதல், தொழிலாளர்களுக்கு ஊதியம் வழங்குதல், இட வாடகை என்று எவ்வளவோ விஷயங்களுக்கு பணத்தை நீங்கள் கையாள வேண்டியிருக்கும். இவற்றுக்கு ஏற்றபடி உங்கள் கையில் பணப்புழக்கமும் முதலீடும் இருக்க வேண்டும். உங்கள் தொழிலுக்காக நீங்கள் கடன் வாங்கியிருக்கலாம். அப்படி இருக்கும் போது மாதந்தோறும் நீங்கள் கட்ட வேண்டிய தவணைத் தொகை இருக்கும். அது குறித்தும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அதற்கேற்றபடி நீங்கள் உங்கள் தயாரிப்புகளை தயாரிப்பதை சரியான அளவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அகலக்கால் வைத்தோ, பண இருப்பு தெரியாமல் தயாரிப்புகளை தயாரித்து தள்ளியோ நீங்கள் நட்டத்திலோ கடனிலோ சிக்கிக்கொள்ளக் கூடாது. இந்த 8வது விதிமுறை மிக மிக முக்கியமானது. நீங்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய விதிமுறை இதுவே எனலாம். 9. விற்பனையைச் சோதிக்கிறீர்களா? உங்கள் தயாரிப்பு பொருளின் விற்பனையை நீங்கள் சீரான இடைவெளியில் சோதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதாவது உங்கள் பொருளின் விற்பனை தொடர்ந்து ஏறிக்கொண்டிருக்கிறதா அல்லது சறுக்கிக் கொண்டிருக்கிறதா? சறுக்கிக் கொண்டிருக்கிறது என்றால் சந்தையில் யார் தயாரிக்கும் பொருள் அதிகம் விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது? அந்த பொருள் அதிகம் விற்பனையாக என்ன காரணம்? உங்களுடைய பொருள் விற்பனையில் சறுக்கிக் கொண்டிருக்க என்ன காரணம்? இது போன்ற வினாக்களை எழுப்பி நீங்கள் வியாபார சந்தையில் நடந்து கொண்டிருப்பதை அடிக்கடி புதுப்பித்துக் கொண்டிருக்க வேண்டும். உங்கள் பொருளை நோக்கி வாடிக்கையாளர்கள் புதிதாக வருகிறார்களா? ஏற்கனவே வாடிக்கையாளர்களாக இருப்பவர்கள் உங்கள் தயாரிப்பை விட்டு வேறு தயாரிப்புக்கு செல்லாமல் இருக்கிறார்களா? இது போன்ற விஷயங்களையும் நீங்கள் சோதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் நீங்கள் ஒரு தொழில்முனைவோராக கவனம் கொள்ள வேண்டிய 9வது விதிமுறை. 10. கூடுதல் தேவைகள் என்ன? உங்கள் தயாரிப்பு பொருளை தொடர்ந்து மக்களை கவரும் வகையில் புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். மக்களின் மனநிலை எப்படி மாறுகிறது, சந்தையின் போக்கு எப்படி போய்க் கொண்டிருக்கிறது என்பதை கவனித்து உங்கள் தயாரிப்பில் கூடுதல் தேவைகளை நீங்கள் இணைத்து கொண்டே போக வேண்டும். ஒரு காலத்தில் நீங்கள் தயாரித்த வடையை கையில் கொடுத்ததை சந்தோஷமாக வாங்கிக் கொண்ட மக்கள் பின்னொரு காலத்தில் தாளில் மடித்து தர வேண்டும் எதிர்பார்ப்பார்கள். அதுவே தற்காலத்தில் நீங்கள் அழகாக பேக்கிங் செய்து தருவதை விரும்புவார்கள். வெறும் உளுந்து வடையை மட்டுமல்லாமல் மசால் வடை, தயிர் வடை, ஆமை வடை என்று பல வகை வடைகளை எதிர்பார்ப்பார்கள். அல்லது வடையோடு போண்டா,
சமோசா என்று இன்னும் கூடுதலாக எதிர்பார்ப்பார்கள். இந்த கூடுதல் தேவைகளை நீங்கள் நிறைவேற்றியாக வேண்டும். அப்போதுதான் உங்களை நாடி வரும் வாடிக்கையாளர்கள் உங்களிடமே இருப்பார்கள். இல்லையென்றால் வேறு தயாரிப்பாளரை நோக்கி ஓடிவிடுவார்கள். ஆகவே கூடுதலாக தேவைப்படுவது என்ன என்பதை எப்போதும் நீங்கள் ஆராய்ந்து கொண்டிருக்க வேண்டும். அதை மற்ற தயாரிப்பாளர்கள் அறிமுகப்படுத்தும் முன்னே நீங்கள் அறிமுகப்படுத்தியிருக்க வேண்டும். இதுதான் நீங்கள் கவனம் கொள்ள வேண்டிய 10வது வழிமுறை. இந்த 10 வழிமுறைகளையும் நீங்கள் சரியாக பின்பற்றினால் நீங்களும் வெற்றிகரமான தொழில் முனைவோர்தான். நீங்கள் வெற்றிகரமான தொழில்முனைவோர் ஆக வாழ்த்துகள். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். இது போன்ற பயனுள்ள காணொளிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.